வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையுடன் வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. தில்லியில் காற்று மாசை குறைப்பதற்கான செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் 4.14% அதிகரித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் நிபா வைரஸை கட்டுப்படுத்த தேசிய கூட்டு பணிக்குழு பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையுடன் வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. 30 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடைபெறும். முதற்கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும். 2ஆம் கட்ட கூட்டத்தொடர் மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறும். தில்லியில் காற்று மாசை குறைப்பதற்கான செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நவீன போக்குவரத்து மேலாண்மையை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள 62 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக 88 நிறுவனங்களுக்கு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் உள்ள இடைவெளிகளை களைவதற்கு இந்த புதிய சட்டம் வகை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இது விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். முறைகேடுகளை களைவதற்கும் தணிக்கை உள்ளிட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இந்த புதிய சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிக்க இந்த சட்டம் உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் கூறினார். நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் 4.14% அதிகரித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பு நிதியாண்டில் நிகர நேரடி வரி வருவாய் 18 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெருநிறுவனங்கள் செலுத்திய வரி வருவாய் 8,63,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் நேரடி வரி வசூல் 25 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நிதிசார் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கைகள் நிதி பரிவர்த்தனைகளை திறம்பட மேற்கொள்வதற்கு உதவியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிதி பரிவர்த்தனைகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இது பெரிதும் உதவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் வங்கி நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வேளாண் நடைமுறைகளுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக அபுதாபியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் இந்தியாவில் எரிசக்தி பாதுகாப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தும் வகையில் 10 லட்சத்திற்கும் அதிகமான சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய பம்ப் செட்டுகள் பொருத்தும் பணி நிறைவடைந்துள்ளதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் நம்பிக்கை, புத்தாக்கம் மற்றும் குறிக்கோளுடன் கூடிய இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று
மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லி நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறினார். திறன் மேம்பாடு உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிக்க உதவிடும் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் நிபா வைரஸை கட்டுப்படுத்த உதவிடும் வகையில் தேசிய கூட்டு பணிக்குழு பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காணொலி ஒன்றை பகிர்ந்து கொண்டுள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறியுள்ளார். வைரஸ் பரவல் குறித்த தகவல் கிடைத்தவுடன் அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியுடன் தாம் ஆலோசனை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அம்மாநில தலைமை மற்றும் முதன்மை செயலாளர்களுடன் வைரஸ் பரவாமல் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கல்யாணியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆய்வகத்தில் 2 பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. தூய்மையான கழிவறை குறித்த ஓவியப் போட்டியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த ஆண்டு ஜூன் 30 வரை நடத்துகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் கழிப்பறை வசதிகளை மேம்படுத்தும் வகையிலும் தூய்மையை பராமரிக்கும் வகையிலும் பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குடியேற்ற சட்ட அமலாக்கம் உட்பட மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 1,00,000க்கும் அதிகமான விசாக்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க குடியேற்ற அலுவலகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாதுகாப்பு காரணங்களுக்காக விசாக்கள் திரும்பப் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள 8,000 மாணவர்கள் மற்றும் 2,500 சிறப்பு விசாக்கள் இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா பெற்றுள்ள வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவின் சட்ட விதிகளை மதித்து நடக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. திறன் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு வசதிகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக கல்வி, தொழில்துறை மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்களில் போதிய பயிற்சியும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். தில்லி, ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிஷா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை தொடர்ந்து அதே நிலையில் நீடிக்கும் என்றும் அம்மையம் மேலும் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் மேலும் தெரிவிக்கிறது. மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. நவி மும்பையில் இப்போட்டி இன்றிரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டி நேற்று தொடங்கியது. இப்போட்டி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இதில் 14 நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையுடன் வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. தில்லியில் காற்று மாசை குறைப்பதற்கான செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் 4.14% அதிகரித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் நிபா வைரஸை கட்டுப்படுத்த தேசிய கூட்டு பணிக்குழு பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.